ஜாதிக்காய் மரம் மொத்தமாக வச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே ஒட்டு கட்டின மரங்கள். ஜாதிக்காயில் வந்து இருக்கிற அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்பூ மரம் வேறு பெண் மரம் வேறு, ரெண்டும் தனித்தனியாக இருக்கிறதுனால கிராஃப்டிங் பண்ணால் கரெக்டாக ஆண் கிராஃப்ட்டு ஃபீமேல் கிராஃப்ட் ரெண்டும் பார்த்து கரெக்டாக பிளான்டிங் பண்ணணும். இது சாயிலோட பிஹெச் வந்து கொஞ்சம் அசிடிட்டியாக இருந்தால் இது நல்லா வரும். இந்த சாயில் பிஹெச் வந்து ஓரளவுக்காவது நார்மலாக இருக்கணும். பிஹெச் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா ஜாதிக்காய் போட முடியாது. அதிகபட்சமாக ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 60 70 இந்த ரேஞ்சில் இருந்தால் இதோட க்ரோத் நல்லாவே இருக்கும். இது 100% ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் எங்களோட நாங்கள் தயாரிக்கிற ஆர்கானிக் ஃபெர்டிலைசரில் வர்ற இது. இப்போ ஏற்கனவே ஒரு சீசன் காய் எடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது செட்டு காய் வந்திருக்குது. நல்லா காய் நல்லா சைஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு கைப்பிடிக்கே காய் வரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக தைக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கே காய் இருக்கும். தாராளமாக வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு மரம் கிட்டத்தட்ட ஒரு 4500 5000 வரைக்கும் இன்கம் கொடுக்குது. தென்னை மரத்தில் ஊடுபயிர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அருமையான பயிர் தான் அது. என்ன ஆகுதுன்னா அந்த கரெக்டான ஒட்டு செடி இருக்கணும். இல்லாட்டி வாங்கி சீட்லிங்ஸ் போட்டுட்டு திருப்பி கரெக்டாக வந்து அந்த டைமில் ஒட்டு கட்டணும். மற்றபடி பெர்சன்ட் டிசீஸ் பெருசாக கிடையாது. அப்புறம் சம்மர் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி தான். கோகனட்டில் இன்டர்கிராப் பண்ணும்போது சம்மர் மெயின்டெனன்ஸ் ஈஸி. நம்ம மோனோக்ராப்பாக பண்ண முடியாது. பண்ணால் வேறு ட்ரீஸ் இதாக இருக்கணும் இருந்ததில் அதில் வேணால் மோனோக்ராப்பாக பண்ணலாம். வேறு அடிஷ்னலாக இதுக்கு ஒன்றும் பெருசாக கேர்லாம் அவசியம் இல்லை. எவ்வளோ இதாக இருந்தாலும் வந்துடும். மேட்ச் வந்திருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பிளான்ட் வரைக்கும் பிளான்டிங் பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்மில். ஒரு ஆப்பிள் மாதிரி சைஸில் காய் வரும். நல்லா இந்த வருஷம் இது இந்த 2வது சீசன் காய் ஆப்பிள் சைஸு காய் வரும். இதில் என்ன, இந்த வெரைட்டியில் வந்து அந்த ஜாதி பத்திரியோட சைஸ், ஜாதி பத்திரி நீளமாக இருக்கும். அதுதான் வந்து எங்களோட ஃபெர்டிலைசரோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதுதான். அந்த பத்திரி வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நல்லா போகும். அப்புறம் பத்திரியோட கலர், ஜாதி பத்திரியோட கலரும் நல்லாயிருக்கும். நல்ல ரெட் கலருக்கு ஜாதி பத்திரி வரும்.